அனைவரையுமே நேசிக்க தெரிஞ்சவங்க இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. பொய் பேசினா பிடிக்காது. உங்களை பற்றி அபாண்டமாக சொன்னால் அந்த நபர்களை உங்களோட வாழ்க்கையிலேருந்து வெறுத்து ஒதுக்கிடுவீங்க. யார் மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு மரியாதையும், யார் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்கள உங்களோட வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறியவுமே தயங்காதவங்க. மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. கோபம் வந்தால் சில நொடிகள்லேயே காணாமல் போயிடும். நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்களையும் தன்னை அவமானம் செஞ்சவங்களையும் சாகிற வரைக்கும் மன்னிக்க மாட்டீங்க. இவங்க யாருன்னா, இந்த சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்கள். மகரம் ராசியில் உத்திரம், திருவோணம், அவிட்டம்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை மாற்றங்கள் என்ன? இந்த கிரகநிலை மாற்றங்களால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகிற முன்னேற்றம் என்ன? சாதகம் என்ன? பாதகம் என்ன? என்ன செஞ்சால் பாதகமான பலனிலிருந்து நீங்கள் விடுபட முடியும்? இதை பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் தாங்க மகரம் ராசி அப்படின்னா சனி பகவானால் முழுமையாக ஆளக்கூடிய ஒரு ராசி. நீங்கள் இந்த 3 நட்சத்திரக்காரருமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் தீர சனிக்கிழமையில் சனீஸ்வரன் வழிபாடு ரொம்பவும் நல்லதாக பார்க்கப்படுது. காகத்துக்கு தினமுமே நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி சாதம் வைங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் எல் தீபமேற்றி சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்யுங்க. நீங்கள் தொடர்ந்து இப்படி செஞ்சுட்டு வருவதன் மூலம் கண் கூட காண முடியும். உங்களோட வாழ்க்கையில் நிறைய ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள், பிரச்சனைகள் இது எல்லாமே தீர சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கட்டாயம் உறுதுணையாக இருப்பார். நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரையுமே நேசிக்கக்கூடிய நபர்கள் இந்த மகர ராசியை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மட்டும் முன்னேறினா பத்தாது, நம்ம கூட இருக்கிறவங்களும் சேர்த்து முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான குணம் இந்த மகர ராசிக்காரங்கிட்ட இருக்கும். மற்ற ராசிக்கிட்ட இல்லாத ஒரு சிறப்பான குணம் என்ன உங்ககிட்ட இருக்குன்னா இதுதாங்க. ஏன்னா எல்லோருமே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. தான் முன்னேறணும், தன்னோட குடும்பத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிற கவனம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தான் தானும் தன் குடும்பமும் தன்னை சுற்றி இருக்கிற எல்லோருமே முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு எல்லா செயல்களும் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே வகையில் உங்களுக்கு யார் மரியாதை தராங்களோ அவங்களுக்கு அதை விட பல மடங்கு மரியாதையும், உங்களுக்கு யார் மரியாதை தரலையோ அவங்கள பற்றின எண்ணத்தை கூட உங்களோட மனதில் கூட கொண்டு வர மாட்டீங்க. அவங்கள விட்டு ஒதுங்கிடுவீங்க. எவ்வளவு பாசம் அன்பு வச்சாலுமே இவங்களுக்கு அது திரும்ப கிடைக்காம போயிருக்கும் உங்களோட வாழ்க்கையில் நிறைய சமயத்தில். ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் பெருசாக வருத்தமும் பட மாட்டீங்க. மற்றவங்களுக்கு எவ்வளோ நல்லா செஞ்சாலும் நீ என்ன செஞ்ச அப்படின்னு தான் உங்களை நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. பயமும் எதிர்மறை உணர்வுகளும் உங்களை கொஞ்சம் உங்களோட செயல்களில் உங்களை பின்னடைய வச்சுருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பெருசாக கவலைப்படாதீங்க. மற்றவங்க என்ன தான் சொன்னாலும் என்னோட செயல் சரி, என்னோட எண்ணம் சரி அப்படிங்கிறத எப்போவுமே நினைக்கக்கூடியவங்க நீங்கள். உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் உங்களுக்கு உறவுகளால் எப்பொழுதுமே பிரச்சனை தான் ஏற்பட்டிருக்கும். ஆனாலுமே சிறிது நேரம் வருத்தப்பட்டுட்டு கடந்து போயிடுவீங்க அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட யாராவது பிரச்சனைன்னு சொல்லி ஆறுதல் தேட உங்ககிட்ட யாராச்சும் வந்தாங்களா அவங்களுக்கு மனது நிறையும்படி வார்த்தைகள் சொல்லுவீங்க. நிறைய பேர் உங்ககிட்ட வந்து தான் அவங்களோட வருத்தத்தையுமே சொல்லுவாங்க. உங்ககிட்ட பிரச்சனையை சொல்லி ஆறுதல் தேட நிறைய பேர் வருவாங்க. அதனாலேயே நிறைய பேரோட ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அந்த ரகசியத்தை எப்பொழுதுமே வெளியே கசிவிடவும் மாட்டீங்க. இதனாலேயே உங்களை சுற்றி இருக்கிற அனைவருக்குமே நீங்கள் ஒரு பிடிச்ச நபராக இருப்பீங்க. இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஆன்மீக நாட்டமும் நிறைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலுமே உங்களோட சொந்த உழைப்பால் முன்னேறணும் அப்படிங்கிற கவனம் இருக்கும். ஒரு தொழிலில் நீங்கள் நல்லா முன்னேறி வந்தீங்கன்னா உங்களோட நண்பர்கள், உங்களை கூட இருக்கவங்க எல்லாருமே அந்த விஷயத்தில் எப்படி இன்னும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆசானாக விளங்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இவ்வளவு சிறப்பு குணம் படைத்த இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம். மகர ராசியில் உத்திரம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரக்காரருக்குமே என்ன மாதிரியான வாய்ப்புகள் அமைய போகுது அப்படின்னு பார்த்தா, குரு, சுக்கிரன் மற்றும் ராகு ஆகிய 3 கிரகங்களுமே உங்களுக்கு ஆதரவாக இந்த மாதம் நிலை கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபத்தில் வக்ரகதியில் நிலை கொண்டிருக்கும் குரு பகவான் உங்களோட ராசியை தனது சுப பார்வையாக பலப்படுத்துகிறாரு. இதனால் இந்த மாதம் நீங்கள் சில நல்ல யோகங்களை பெற போகிறீங்க. இது மட்டும் இல்லாமல் 7 சனியின் கடைசி பகுதி பல நன்மைகளை கொடுக்கும். குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சி தரும் வகையில் இருக்கும். நெருங்கிய உறவினர்கள் கிட்ட பரஸ்பர அன்பு மேலோங்கும்.
ஒற்றுமை நிலவும். பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது விவாகமான பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கும் பாக்கியம் இந்த சமயத்தில் கிடைக்கும். திருமணமாகாமல் வரம் தேடிட்டு இருக்க உங்களுக்கு திருமண முயற்சிகளில் மனதிற்கு மன நிறைவும்படி நல்ல வரன் அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வருமானம் போதிய அளவிற்கு இருக்கிறதுனால பண பிரச்சனை எதுவும் இந்த மாதம் உங்களுக்கு வராது. உங்களோட பணிகளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையுமே சீரும் சிறப்புமாக செய்யணும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வரணும்னா கடுமையாக நீங்கள் உழைக்கணும். வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணின் வருகை உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் வகையில் இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகும். கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால மனைவிக்கு உஷ்ணம் சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படும். அதனால் அவங்களோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடிக்கடி காரணமே இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் சோர்வானாலுமே அசதியானாலுமே ஓய்வெடுக்க கொஞ்சம் டைம் இல்லாத மாதிரி இருக்கும். சிலருக்கெல்லாம் வசதியான வீட்டில் இருந்தாலுமே ஓய்வெடுக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் உழைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதம் எவ்வளவு உழைப்பு போடுறீங்களோ அதற்கான முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பாக எந்த ஒரு செயலையுமே ஈடுபடுறது நல்லது. தனஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால வீண் செலவுகளை தவிர்க்க இயலாது. திருத்தீய ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு பெறுவீங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட ராசிக்கு குரு பகவானின் சுப பார்வை அமையும் பொழுது பண பற்றாக்குறை ஏற்படாது. சுக்கிர பகவான் மீன ராசிக்கு மாறும் பொழுது எதிர்பாராத பண உதவியும் பண வரவும் கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்கர கதியில் குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால திருமணமான பெண்களுக்கு புத்திர பேரு கிடைக்கும். உங்களோட ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானோட பார்வை கிடைக்கும் பொழுது விசேஷமான யோகம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் சுக்கிரனும் சனியோட சேர்க்கையும் இதுவரைக்கும் காரணம் இல்லாமல் நிறுத்தி வைக்கிறத ஊதிய உயர்வு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். வேலை பார்க்கும் இடத்துல சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு மேல் அதிகாரியோட ஆதரவும் உற்சாகத்தை கொடுக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு வெளிநாடு சென்று வேலை பார்க்கிறவங்களுக்குமே நீங்கள் ஆசைப்பட்ட வேலை கிடைப்பதற்கான கிரக நிலை அமைஞ்சிருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்கள் நல்ல பலன்களை அடைய முடியும். சிலருக்கு எல்லாமே பதிவு உயர்வு அதன் காரணமாக இடமாற்றங்களும் உண்டாகும். ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு நீங்கள் உங்களோட பணிகளை நல்லா சிறப்பாக செஞ்சு காட்டுறதன் மூலம் நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் யோகம் இருக்குது. தனஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சுக்கிரன் மற்றும் சனி பகவானோட சேர்க்கை விசேஷமான யோக பலன்களை தொழில் வியாபாரத்தில் கொடுக்க போகுது. உற்பத்தி அதிகரிக்கும். அபிவிருத்தியான திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவதற்கான ஏற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. குரு பகவானோட பார்வை இருக்கிறதுனால சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. நீதி நிறுவனங்களில் உதவி தக்க தருணத்தில் கிடைக்கும். சந்தை நிலவரம் திருப்தி தரும் வகையில் அமையும். புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஒரு சிலருக்கு எல்லாமே தொழில் விருத்தி அபிவிருத்தி சம்பந்தமாக நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. அதே போல் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு 7 சனி முடியும் பகுதியில் சுக்கிர பகவானும் சேர்ந்திருக்கிறதுனாலையும் கீர்த்தி ஸ்தானத்தில் ராகுவும் சுப பலன்களுக்கு கூடிய நிலையில் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால உங்களுக்குமே வருமானம் உயர்ந்து காணப்படும். புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு சம்மந்தப்பட்ட கிரகங்கள் சுப பலனை பெற்றுத்தரும் வகையில் இருக்குது. மேலும் உங்களோட பணிகளை நீங்கள் சீரும் சிறப்புமாக செய்கிறதன் மூலம் உயர் பதவியை அடைய முடியும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான கிரகங்கள் ஓரளவுக்கு சுப பலன் பெற்று தருந்திருக்கிறதுனால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஆசிரியர்களோட ஆதரவு உற்சாகத்தை கொடுக்கும். பாடங்களில் மட்டும் இல்லாமல் விளையாட்டு பேச்சு போட்டு இதில் எல்லாமே முன்னிலையில் நிற்க போகிறீங்க. பாராட்டுகளை பெற போகிறீங்க. பரிசுகளும் அள்ள போகிறீங்க. விவசாயத்துறையில் இருக்கவங்களுக்கு விவசாய பணியில் உழைப்பு கடினமாக இருக்குங்க. விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருக்கும். பணிகளில் உற்சாகம் மேன்மை பெறும். இம்மாதம் முழுவதுமே தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும் சூழ்நிலையில் நீங்கள் அதற்கான திட்டங்களை சரியாக வழிவகுத்து நடத்துறது நல்லது. பெண்மணிகளுக்கு குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே சுப பலன் பெற்று இருக்கிறதுனால மன நிறைவையும் நிம்மதியும் அளிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. குடும்ப பெண்மணிகளுக்கு நினைத்தவை நிறைவேறும். குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை கொடுக்கும். உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் எளிய சிகிச்சையால் குணமாகும். புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு சுப பலன் உண்டாகும். நீங்கள் இந்த மாதத்தில் ஏற்படுகிற கஷ்டங்கள் மற்றும் இன்னல்கள் தீர பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையில் அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும். உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் அம்மனுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க.
அம்மனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லதாக நடக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே.